அனைவருக்கும் வணக்கம். புகழ்பெற்ற வடபழனி ஆண்டவர் திருக்கோயில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கோயிலோட தல வரலாறு, அது எவ்வாறு புகழ் அடைந்தது, என்ன அதற்கு பின்னணி அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெளிவா இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ளடக்கியது இந்த வீடியோ. அதனால முழுமையா இந்த வீடியோவை நீங்க பாருங்க. வடபழனி கோயில் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்றது தெரியும். எப்படி அதனோட வரலாறு உருவாச்சு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம். 1890ஆம் ஆண்டு எளிய ஒரு ஓலை கூரை கொட்டகையுடன் இந்த கோயில் கட்டப்பட்டது. இன்று மக்களின் ஆதரவால் புகழ்பெற்ற கோவிலாக உள்ளது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 7000 தம்பதியர் இங்கு திருமணம் செய்து கொள்கின்றனர். இந்த கோயிலின் தலப்புராணத்தில் முருக பக்தரான அண்ணாசாமி நாயக்கர் என்பவர் முதலில் இருந்த கொட்டகையை அவரின் சொந்த வழிபாட்டிற்காக அமைத்தார். அங்கு தென்பழனி முருகனின் வண்ணப்படத்தை வைத்து வழிபட்டார் அப்படின்னு இந்த கோவிலோட தல வரலாறு சொல்கின்றது. ஒரு சமயம் தீராத வயிற்று வலியால் அவர் அவதிப்பட்டார். அந்நோய் தீருவதற்கு அவர் தவறாமல் திருத்தணி மற்றும் திருப்போரூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தார். அந்த தென்பழனி யாத்திரையின் பொழுது ஒரு சாது சொல்லியதற்கு இணங்க தான் தங்கியிருந்த கொட்டகையில் பழனி முருகனின் உருவப்படத்தை வைத்து வழிபாடு செய்யலானார். தன் நாக்கை அறுத்து முருகனுக்கு காணிக்கை செலுத்தினார். இதற்கு பாவாடம் என்று பெயர். பாவாடம் காணிக்கையால் அவருடைய வயிற்று வலி நீங்க பெற்றார். மேலும் அவர் நாளடைவில் அந்த இடத்தில் முருகனுடைய தெய்வீக சக்தியை உணர்ந்தார். அதனால் அவர் பிறரிடம் சொல்லும் சம்பவங்கள் அனைத்தும் நடந்தேறின. அதனால் மக்கள் அவர் சொல்வதை அருள் வாக்கு என்று எடுத்துக்கொண்டனர். மக்களின் அன்றாட பிரச்சனைகளான நோய் தீருதல், வேலைவாய்ப்பு மற்றும் திருமணமாக வேண்டி அண்ணாசாமி நாயக்கரிடம் அருள்வாக்கு பெற்றனர் என்று விவரம் கூறப்படுகின்றது. அது முதல் அவர் அண்ணாசாமி தம்பிரான் என அழைக்கப்பட்டார். அவருக்கு பின் அவரின் பிரதான சீடரான ரத்னசாமி செட்டியார் என்பவரால் 1865ஆம் ஆண்டு தென்பழனியில் உள்ளது போல சிலை செய்யப்பட்டு கோவில் கட்டப்பட்டது. ஒரு நாள் ரத்னசாமி செட்டியாரின் கனவில் அண்ணாசாமி தம்பிரான் தோன்றி தன்னை போலவே பாவாடம் தரித்து கொள்ளுமாறு பணித்தார். அதனால் இவரும் பாவாடம் தரித்து குறி சொல்லும் ஆற்றலை பெற்று ரத்னசாமி தம்பிரான் என அழைக்கப்பட்டார். தற்போது உள்ள கர்ப்பகிரகம், உட்பிரகாரம் மற்றும் கருங்கல் மண்டபம் போன்றவை ரத்னசாமி தம்பிரானின் சீடரான பாக்கியலிங்க தம்பிரான் செங்குந்தர் காலத்தில் கட்டப்பட்டவை ஆகும். இம்மூன்று தம்பிரான்களின் அதாவது சித்தர்களின் சமாதியும் தமிழ்நாட்டில் உள்ள நெற்குன்றம் போகும் பாதையில் அமைந்துள்ளன. இந்த சித்தர்கள் ஆலயம் அமைக்கப்பட்டு பௌர்ணமி மற்றும் குரு பூஜை போன்றவை விமரிசையாக நடைபெறுகின்றது. இங்கே பல தண்ணீர் சந்நிதிகள் உண்டு. அதிலும் சிறப்பு என்னவென்றால் செவ்வாய் கிரகமான அங்காரகனுக்கு இங்கே தனிச்சந்நிதி உண்டு. அதனால செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் இங்கு இவருக்கு பூஜை செய்தால் கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கோவில்ல பல தனி சந்நிதிகள் உண்டு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். வரசித்தி விநாயகர், சொக்கநாதர் சிவன், மீனாட்சி அம்மன், காளி, பைரவர் மற்றும் வள்ளி தேவசேனா சமேத சண்முகர் சன்னதிகள் இங்கு உள்ளன. அது மட்டும் இல்லாம கோவிலின் உட்பிரகாரத்தில் மூலவர் பழனி முருகன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். இங்கு முருகன் காலில் பாத ரட்சைகளுடன் காட்சியளிக்கிறார். அதாவது பாதத்துல செருப்பு அணிந்திருப்பார். நமது ஆணவத்தை அழிக்கும் ஒரு தெய்வ சொரூபமாக வடபழனி ஆண்டவர் இந்த ரூபத்துல நமக்கு காட்சி தருகின்றார். இந்த கோயில்ல திருமணங்களுக்கும் மத சொற்பொழிவுகளுக்கும் பயன்படுத்தப்படும் ஒரு விசாலமான மண்டபத்தை கொண்டுள்ளது. இது சென்னையில் உள்ள மக்கள் அடிக்கடி வரும் முருகன் ஆலயங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இந்த கோயிலின் முன்புற ராஜகோபுரத்தில் கந்தபுராண காட்சிகள் வண்ணமயமாக விளக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலின் முன்புற திருக்குளம் உள்ளது. இங்கு தைப்பூசம் மற்றும் விழா காலங்களில் தெப்போற்சவம் நடைபெறுகின்றது. இதன் கிழக்கு கோபுரம் 40.8 மீட்டர் உயரம் கொண்டது. இதில் 108 பரதநாட்டிய நடன அசைவுகள் காணப்படுகின்றன. இந்த கோவிலின் தல விருட்சமாக அத்திமரம் உள்ளது. இந்த கோவிலின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, தங்கரதம் உண்டு முருகனுக்கு. வைகாசி விசாகத்தின் பொழுது இந்த தங்கரதம் வெளியெடுத்துட்டு வருவாங்க. பல முருகன் கோவில்களில் இல்லாத ஆஞ்சநேயர் சன்னதி இங்கு உண்டு. 3 சித்தர்களால் பூஜிக்கப்பட்டு வளரப்பட்டது இந்த திருக்கோயில். தென்பழனி கோவிலுக்கு செய்வதாக வேண்டிக் கொண்ட காணிக்கைகளை இந்த கோவிலில் நாம செலுத்தி வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு ஒரு நல்ல பயனுள்ள பதிவா உங்களுக்கு அமையும் நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.